ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மிளகுத்தூள்னால் ஏற்படுற சில நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களுக்கு அடிக்கடி சளி தொல்லை, இது சரியாகவே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெய்லியும் ஃபுட்டில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறது அவசியம். அது அப்படியே கூட சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. மிளகுத்தூளில் நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக அந்த வறட்டு இருமல் இருக்கும், இல்லைன்னா சளி, ஜலதோஷம், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்டு குறிப்புகள்னு இருக்குது. அதில் ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று அப்படின்னா மிளகுத்தூள்னே சொல்லலாம். மிளகுத்தூளை நீங்கள் தேனில் கலந்து சாப்பிட்டா அந்த வறட்டு இருமல் கொஞ்ச நேரத்துலேயே சரியாகிடும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேனில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து கலந்து குடிக்கலாம். இப்படி சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா அது உடம்புல இருக்க அந்த கழிவுகளை மெல்லமாக வெளியில் கொண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சாப்பிடும்போது இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. நார்மலாகவே தேனுக்கும் அந்த குணம் இருக்குது, மிளகுக்கும் அந்த குணம் இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி 2x கிடைக்குது. சளி பிடிச்சிச்சுன்னா சில பேருக்கு சாப்பிடவே பிடிக்காது. அதே மாதிரி இந்த செரிமான பிரச்சனைகள் அந்த சமயத்தில் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மிளகுத்தூளை ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை சாப்பிடும் போது அது முழுசாக அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது. இதை சாப்பிட்றதுனால முக்கியமாக வாயு தொல்லை, இந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீஃபாக இருக்கலாம். பாலில் கூட நீங்கள் மிளகுத்தூளை கலந்து குடிக்கலாம். இது கொலஸ்ட்ராலை முழுசாக கண்ட்ரோல் பண்ணுது. இப்படி குடிக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றது ரொம்பவே குறைவு அப்படின்னே சொல்லலாம். தேனும் மிளகும் ஹீட்டை கிளப்பி விட்டுரும். அதனால் இதை அளவாக பயன்படுத்துறது தான் நல்லது. நம்மளுக்கு ஒரு நாளில் சரியாக இன்னும் நம்மளுக்கு உடம்பு முடியலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது. இது பாடியை க்ளீன் பண்ணும், பட் அளவாக நீங்கள் எடுத்துக்கணும். கல்லீரலில் இருக்க கழிவுகளை கூட அது அப்படியே ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கொடுத்துரும். மிளகுக்கு இன்னொரு குணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸோட க்ரோத்து வளர விடாமல் தடுக்குது. இதை ஈஸியாக எப்படி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகை தண்ணியில் கொதிக்க விட்டு வடிகட்டி அதில் தேன் கலந்து குடிச்சிங்கனாலே போதும். அது வெயிட் லாஸ்க்கு கூட சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கு மருந்து, மாத்திரை, ஹாஸ்பிட்டல்னு போகாமல் இந்த மாதிரி சில வீட்டு வைத்தியங்களை நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு தெரியாமல் இதே மாதிரி நிறைய ஸ்பைசஸ், ஹெர்பல்ஸ் இருக்குது. நம்ம ஆனால் அதை கரெக்டானது யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல். தேங்க்யூ.